ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல். ஸோ சிஎஸ்எஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இந்த பாக்ஸ் மாடல். ஸோ இந்த பாக்ஸ் மாடல் சிஎஸ்எஸில் இந்த பாக்ஸ் மாடல் அப்படின்றது வந்து என்னென்ன, அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், நம்மளோட இந்த சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட வெப்சைட் வந்து மோர் விஷுவலி வந்து நல்லா வந்து எப்படி வந்து காட்டலாம் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்னலாம் இந்த பாக்ஸ் மாடலில் பார்க்க போகிறோம்னா வித்து, ஹைட்டு, பேடிங்கு, பார்டரு, மார்ஜினு, அவுட்லைனு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் சைஸிங். ஸோ பாக்ஸ் சைஸிங்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இன்ட்ரடக்ஷன் டு சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல். Every HTML element is treated as a rectangular box. ஸோ இப்போ வந்து இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லா HTML எலமெண்ட்ஸும் வந்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து HTML நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு H1 டேக் எழுதுறீங்க அப்படின்னா, அந்த H1 டேக்கில் வந்து அது ஒரு பேக்ரவுண்ட் கலர் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு லைனாக ஒரு ரெக்டாங்குலராக தான் உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து ஆட் ஆகும். ஓகேயா? ஸோ அந்த ஃபுல் வித்துக்கும். ஸோ இதை தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ வந்து HTML எலமெண்ட் வந்து எல்லாமே ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அது HTML இருக்கிற எல்லாமே வந்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ். ஸோ த சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் டிட்டர்மைன்ஸ். ஸோ இந்த சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் வந்து என்ன டிட்டர்மைன் பண்ணுதுன்னா, எலமெண்ட் சைஸ், எலமெண்ட் ஸ்பேசிங், எலமெண்ட் லேஅவுட். அந்த HTML எலமெண்ட்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸோட சைஸு வந்து எப்படின்றத வந்து சிஎஸ்எஸ் தான் சொல்லும். ஓகேயா? சிஎஸ்எஸ் சொல்லும் மீன்ஸ் இப்போ வந்து ஒரு HTML வந்து கோடு எழுதிட்டீங்க. அந்த HTML கோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதோட வித்தை அதிகப்படுத்தணும், அதோட சைஸை வந்து கம்மி பண்ணணும், இப்போ வந்து அதோட லென்த் வந்து அதிகமாகணும், அதோட வித்து அதிகமாகணும். ஸோ இந்த மாதிரி வந்து கஸ்டமைசேஷன்லாம் வந்து பண்ணுறதுக்கும் வந்து சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடலில் தான் வந்து உதவியாக இருக்குது நம்மளுக்கு. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட் ஸ்பேசிங். ஸோ எலமெண்ட்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் விடுறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து நம்ம ஸ்பேஸ் விடுறது. தென் வந்து வேறு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த லேஅவுட் வந்து ஒரு ப்ராப்பரான லேஅவுட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து இதுதான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடலில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட். ஸோ இந்த ஒரு பாக்ஸு, ஒரு எலமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்னலாம் நம்மளால் செட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டென்ட் இருக்கும். ஓகே? ஒரு கண்டென்ட்டு, ஒரு பேடிங்கு, ஒரு பார்டரு, ஒரு மார்ஜின். ஸோ இதெல்லாம் தான் அதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ். ஓகே? ஒரு எலமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடலோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்றது பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் வந்து இந்த பாக்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சென்டரில் இருக்கிறது கண்டென்ட். ஓகேயா? ஸோ இந்த கண்டென்ட் வந்து நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அதுதான் இந்த இடத்துல வந்து அப்பியர் ஆகும். ஓகேயா? ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு வெளியே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு வெளியே நமக்கு எதனா ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பேடிங் தான் இருக்கும். ஓகேயா? ஸோ அதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பார்டர். ஸோ அந்த கண்டென்ட்டோட பார்டர் லைன் வந்து இருக்கும்ல. இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இது எப்படி ஒர்க் ஆகுது என்னன்றதை வந்து நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னன்றதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிக்கல் டெமோ வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மோர் கிளியராக வந்து உங்களுக்கு என்னன்றது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பார்டருக்கு வெளியே வந்து நம்ம ஒரு ஸ்பேஸ் செட் பண்ணுறோம், ஒரு ஸ்பேஸிங் வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னும்போது இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா, நமக்கு வந்து வெளியே ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுது. சிஎஸ்எஸில் மார்ஜின் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுதான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கலருக்கும் என்னென்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு லெஜண்ட் தான். ஸோ டோட்டல் வித்து. ஸோ இதோட டோட்டல் வித்து வந்து எப்படி கேல்குலேட் ஆகும்னா, கண்டென்ட்டு, அதோட பேடிங் சைஸ் எவ்வளோ இருக்கோ அது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் சைஸு, நெக்ஸ்ட் வந்து மார்ஜின். ஸோ இந்த பேடிங், பார்டர், மார்ஜின், ஸோ இது மூணுத்தையும் வந்து எப்படி நம்ம இதில் வந்து பண்ணலான்றதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா வித் அண்ட் ஹைட்டு. 1 செகண்ட் இருங்க. ஓகே, வித் அண்ட் ஹைட்டு. ஸோ
நீங்கள் வெறும் நீங்கள் வெறும் HTML யூஸ் பண்ணும்போது உங்களால் வந்து அதுக்கான வித் ஹைட்டெல்லாம் வந்து நிறைய காம்போனன்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேயா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட HTML எலமெண்ட்டில் வந்து ஒரு வித்து ஹைட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னும்போது இந்த வித் ஹைட்டு வந்து நம்மளோட HTML எலமெண்ட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த வித்து ஹைட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படின்னா, இப்போ வந்து ஒரு எலமெண்ட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம்னா அந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு இந்த அளவுக்கு இது நீ இந்த அளவு இந்த சைஸில் தான் நீ இருக்கணும் அப்படின்றது வந்து டிஃபைன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த வித் அண்ட் ஹைட். ஓகேயா? ஸோ இது எப்படின்றத நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட காமன் யூனிட்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம யூனிட்ஸ் வந்து நிறையவே பார்த்துருக்கோம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி வந்து இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து சில யூனிட்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிக்காக பார்த்தது வந்து பிக்சல் வந்து ஆல்ரெடி இருக்குது தான். ஓகே. ஸோ பர்சன்டேஜாகவும் நம்ம வந்து இதில் கொடுத்துக்கலாம். ஸோ பர்சன்டேஜாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போது பர்சன்டேஜ் வந்து எது பேஸில் கொடுக்குறோமோ அது 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 அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித் ஹைட் வந்து செட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியூ வித் இந்த விடபிள்யூக்கு என்ன இதுன்னா வியூ போர்ட் வித்து. இதுக்கு மீனிங் என்னென்னா, ஒரு டிஸ்பிளே இருக்குன்னா அந்த டிஸ்பிளேவோட வித்துலேருந்து நம்மளுக்கு வந்து அந்த வித்தை வந்து எடுத்து அதுக்கு ரிலேட்டிவாக நம்மளுக்கு வந்து வித்து கொடுக்கும். ஓகேயா? இப்போ ஃபுல் டிஸ்பிளேவோட சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபுல் டிஸ்பிளே சைஸ் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு பேரண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதில் கொடுக்குற வந்து வித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைல்டு மாதிரி. ஸோ இந்த பாக்ஸுக்கு இந்த பேரண்ட்டை பொறுத்து நம்மளுக்கு இந்த சைல்டோட வித்தை வந்து கொடுக்குறது. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வியூ போர்ட் ஐட்டம். ஸோ அதோட டிஸ்பிளேவோட ஹைட்டை பொறுத்து இந்த ஹைட் வந்து இதுக்கு செட் ஆகும். ஓகேயா? ஸோ காமன் யூஸ் கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு வெப்சைட்ஸ்க்கெல்லாம் போகிறீங்கன்னும் போது இப்போ எந்த மாதிரி வெப்சைட்னால் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்டு, அமேசானு, ஸோ இந்த மாதிரி க்ரோசரி ஆப்ஸு. ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் போட்டிருக்காங்கன்னா அது வந்து அதை சுற்றி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஓகேயா? ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக அந்த பாக்ஸ் போட்டிருப்பாங்க. அது ஒரு தனி ப்ராடக்ட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ அது வந்து ஒரு கார்டுன்னு சொல்லலாம். ஸோ அது அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து உள்ளே போட்டு வச்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குதா. ஸோ இது வந்து ஒரு கண்டெய்னர். இது வந்து இந்த கண்டென்ட்டை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு கண்டெய்னர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து இமேஜஸ்க்கு வந்து அதே மாதிரி வித் ஹைட்டை வந்து செட் பண்ணுறதுக்காக இங்கே யூஸ் ஆகுது. ஸோ நம்ம இமேஜஸில் வந்து ஆல்ரெடி அந்த இமேஜஸோட ஆட்ரிபியூட்ஸ்லேயே வந்து நம்மளால் வந்து வித் ஹைட்டை செட் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து எதுக்கு இந்த சிஎஸ்எஸில் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து HTML வந்து டச் பண்ணாமல் மொத்தமாக சிஎஸ்எஸ்லேயே பண்ணுவோம் அப்படின்னும்போது நம்ம இதில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து HTML எலமெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வந்து வித்தெல்லாம் வந்து சிஎஸ்எஸ்லேயே ஆட் பண்ணுற போது. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி வந்து இமேஜஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம லைவாக எப்படி இதை வந்து பண்ணலாம், வித் ஹைட்டை வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ விஎஸ் கோடில் வந்து ஒரு HTML ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ index.html. ஓகேயா? ஸோ HTML ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் பேசிக்கான ஸ்ட்ரக்சர் வந்து HTML நம்ம எப்பயும் போல் கொண்டு வந்துடலாம். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு ஸோ இதுக்கு டைட்டில் வந்து நம்மளோட இன்றைக்கி என்ன கண்டென்ட்டான டைட்டிலே வச்சுக்கலாமா? CSS பாக்ஸ் மாடல். CSS பாக்ஸ் மாடல். ஓகே. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவ். இந்த டிவ்வில் வந்து ஒரு கண்டென்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்ன கண்டென்ட் ஆட் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைனா வந்து நம்ம வந்து இதில் கண்டென்ட்டே ஆட் பண்ண வேணாம். ஓகேயா? நம்ம வந்து வெறும் வித்து மட்டும் வச்சுக்கலாம். ஸோ டிவ் மட்டும் வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு CSS க்ரியேட் பண்ணிடலாம். style.css. ஸோ CSS ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த டிவ்வுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வித்தும் ஹைட்டும் செட் பண்ணலாம். வித்து வந்து 100, ஹைட் வந்து 200.
ஸோ பிக்சல்னு கொடுக்கணும் நீங்கள் பிஎக்ஸ். ஸோ நீங்கள் ஃபிக்ஸ்டான ஒன்று கொடுக்க போகிறீங்கன்னும் போது பிஎக்ஸ். நம்ம யூனிட்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கலாம், அதை வந்து ஃபர்தராக பார்ப்போம் என்ன எப்படி பண்ணலான்றத. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கொடுத்துடலாம். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ அவுட்புட்டை போய் பார்ப்போம். ஸோ இந்த அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரியே இருக்கும். இன்னும் எப்பயும் போல் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறீங்கன்னா இப்படி தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் வந்து நம்ம வந்து இதோட இன்ஸ்பெக்ட் விண்டோவில் போய் நம்ம பார்த்தோன்னா, ஒன் செகண்ட், இதோட இன்ஸ்பெக்ட் விண்டோவில் போய் பார்த்தோன்னா நமக்கு வந்து என்னன்றது வந்து புரியும், என்ன நடந்திருக்குன்னு. ஒரே நிமிஷம். ஸோ பாடி, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு, இதுக்கு வித்தும் ஹைட்டும் வந்து அசைன் ஆகாமல் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ரீசன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. ஸோ வித்தும் ஹைட்டும் இங்கே செட் பண்ணிட்டோம், பட் இங்கே வந்து செட் ஆகலை. ஸோ இதுக்கு வந்து என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து எல்லா வீடியோலையுமே நான் சொல்லுவேன் என்னென்னா, நீங்கள் எப்பயுமே க்ரியேட் பண்ணும்போது ஒரு HCSS ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னாவே அதை வந்து இந்த இடத்துல வந்து லிங்க் பண்ணிடணும். மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதே வந்து ஏன் அப்ளை ஆகலைன்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆகும்னு சொன்னோன்னா, ஸோ அதே தான் இந்த இடத்துல வந்து CSS ஃபைலை வந்து லிங்க் பண்ணாமல் இருக்கும். ஸோ அந்த ஃபைலை வந்து இங்கே லிங்க் பண்ணிடுவோம். ஓகேயா? ஸோ ஸ்டைல்ஸை வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், நம்ம வந்து என்ன கொடுத்துருந்தோம் இந்த ஸ்டைலில், வித்து 100, இது வந்து 200 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோமா. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து நான் வந்து ஒரு கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ வந்து இப்போ வந்து ஹோவர் பண்ணி பாருங்கள், இதோட வித் ஹைட்டும் வந்து எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள். ஓகேயா? ஸோ இப்போ இந்த டிவ்வோட வித்து ஹைட்டுன்றது வந்து இந்த இடத்துல இருக்குல்ல, ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்து நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வித்து வந்து இதில் வந்து ஃபுல்லாக இருக்குது, இதுதான் அதோட வித்து ஹைட்டும். இப்போது நான் வந்து இதை ரிலீஸ் பண்ணி விட்டேன்னா நமக்கு வந்து வித்தும் ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித்தும் ஹைட்டும் செட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணி பார்க்குவோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து மோர் கிளியராக என்ன எப்படி இருக்குன்றது தெரியும். ஸோ இது ஒரு கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதோட வித்து எப்படி இருக்குன்றது புரியுது. ஓகேயா? ஸோ இதுதான், இப்படி தான் வந்து நம்மளோட வித்தும் ஹைட்டும் வந்து செட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்க யூனிட்ஸ் எல்லாம் பார்க்கலான்ற மாதிரி பார்த்தோம்ல. ஸோ இது வந்து 100% கொடுத்துட்டோன்னு வைங்க. ஸோ டிஸ்பிளேயோட 100% வந்து இது வந்துடும். பார்த்தீங்களா? ஸோ இது வந்து டிஸ்பிளேயோட 100% அப்படின்ற மாதிரி இது வந்து அசியூம் பண்ணியிருக்கு. இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை பற்றி நான் வந்து ஃபர்தராக உங்களுக்கு என்னன்றது எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ அதே மாதிரி வந்து ஹைட்டும் வந்து ஒரு 100% வைக்கிறோம்னா 200% வைக்கிறோம். 200% வந்து நம்ம இதுக்கு செட் பண்ண முடியல. ஓகே, 100% தான் ஹையஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து 100% அப்படின்ற மாதிரி இது சொல்லுது. ஏன்னா இது கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது 100% அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கும். ஓகே, இந்த கண்டென்ட்டோட 100% வித்து. இப்போ இதில் வந்து நான் வந்து 10% சாரி 10% அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சுருக்கிடுச்சு இப்போ கண்டென்ட்டை. பார்த்தீங்களா? அதே மாதிரி இது வந்து ஹைட்டை வந்து அதே மாதிரி ஒரு 10% மாற்றணும் போது அதாவது அதுக்கு மேலே சுருக்க முடியாது. ஏன்னா கண்டென்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. நம்ம வந்து கண்டென்ட் இருக்கிற வித்து தான் மினிமம் வித்து ஹைட்டாகவே இருக்கும். ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து சின்னது பண்ணணும்னு நினச்சா முடியாது நம்மளால். ஸோ நான் இதில் வந்து 2ன்னு கொடுக்குறேன். ஸோ வித்து வந்து நம்மளால் வந்து எவ்வளோ வேணால் சின்னது பண்ணிக்க முடியும், பட் வந்து ஹைட்டை வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்கிறேன், இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஸோ பர்சன்டேஜை பார்த்தாச்சு. பர்சன்டேஜுக்கு அப்புறம் வியூ போர்ட் வித்து.
ஸோ இதுதான் 20 வியூ போர்ட் வித் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து 100 அப்படின்னு போட்டோன்னா ஃபுல்லாக இந்த வியூவில் வந்து ஃபுல்லாக அப்படி எடுத்துக்குது. இந்த இடத்துல ஏன் இது ஸ்க்ரோல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 100% அப்படின்னு சொன்னதுனால எனக்கு 100% எடுக்கும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கேப் வந்து இருக்குல்ல, ஸோ இந்த கேப்பை வந்து அந்த இடத்துல வந்து எடுத்துக்கிச்சு. எனக்கு 100% இந்த பக்கமாக கிடைக்கல, நான் வந்து அந்த பக்கமாக வந்து நான் பேலன்ஸ் பர்சன்ட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எடுத்துக்கிட்டதுனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தெரியுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வியூ வித்து. ஓகேயா, வியூ போர்ட் வித்து. ஸோ வியூ போர்ட் ஹைட் அதே மாதிரி பார்க்கும்போது WHVH அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா வியூ போர்ட் ஹைட். ஸோ அதே மாதிரி மேலே ஸ்க்ரோல் ஆகுது, இது சைடில் ஸ்க்ரோல் ஆகுது, இது வந்து மேலே ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ அதே சொன்ன மாதிரி தான், மேலே வந்து இதோட கண்டென்ட் கொஞ்சம் எடுத்துக்கிறதுனால இது வந்து மேலே பக்கமாக ஸ்க்ரோல் ஆகுது. சரியா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவரால் வித் அண்ட் ஹைட்டோட கான்செப்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்றதை வந்து போய் நம்ம பார்ப்போம். ஸோ வித் அண்ட் ஹைட்டை வந்து எப்படி உங்களுக்கு அப்ளை பண்ணணும், அதை சைஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணணுன்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ப்ராப்பராக வந்து இதை அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேடிங். ஸோ பேடிங்கிறது எப்படி என்னென்னா, இப்போ வந்து நம்ம வந்து வித் ஹைட்டெல்லாம் பார்த்தோம்ல, ஸோ இது வந்து ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். கண்டென்ட்டு இதுதான் கண்டென்ட். ஓகேயா, இது கண்டென்ட்டு, இது பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ப்ரோ எனக்கு ஒன்றுமே புரியல ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ வந்து பாருங்கள், இதோட வித் ஹைட்டை எடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு வந்து மோர் கிளியராக புரியும். ஓகே, ஸோ இதோட அவுட்புட்டை போய் பார்க்கும்போது நம்மளுக்கு இப்படி இருக்குது. எப்படி இருக்குது? ஸோ இதோட இந்த கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அதே அளவு இருக்குது. ஓகேயா, இது எவ்வளோ இருக்கோ அதே அளவு இருக்குது நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பேடிங் ஆட் பண்ணுவோம். பேடிங் சொல்லிட்டு ஆட் பண்ணிவிட்டு 2 பிக்சல். ஓகேயா, ஒரு 2 பிக்சல் பெரிய டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியல. ஸோ ஒரு 10 பிக்சல் வச்சுக்கலாம். ஸோ 10 பிக்சல் பேடிங் அப்படின்னு சொன்னோடனே இந்த இடத்துல வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இதை சுற்றி வந்து ஒரு 2 பிக்சலுக்கு வந்து ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேடிங் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த கண்டென்ட்டை சுற்றி நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் வித்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கேருந்து இது வரைக்கும் தான் இதோட ஃபுல் வித்து. ஸோ இதோட பேடிங்கும் சேர்த்து ஆட் பண்ணி தான் இதோட ஃபுல் வித்தாகவே கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகேயா, ஸோ இந்த ஒரு ஹலோ வேர்ல்டோட ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக இருக்கிற இந்த வித்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹலோ வேர்ல்டோட ஸ்பேஸு. ஸோ இது என்ன ப்ரோ இது இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கே, இது கண்டென்ட் இவ்வளோ தானே இருக்கு, ஆனால் ஏன் இது இவ்வளோ வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா, நான் இதை வந்து ஃபர்தராக வர வீடியோவில் வந்து பெருசாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு தனி டாபிக். ஓகேயா, ஸோ அதை பற்றி வந்து நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பேடிங் வந்து என்னன்றது எப்படி அப்ளை பண்ணுறோன்றது புரிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேடிங். ஸோ இந்த பேடிங்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயத்தை வந்து காட்டணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் தெரியுதா? ஸோ இந்த பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ் மாடல். ஓகேயா, ஸோ அந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி இதுதான் கண்டென்ட்டு. ஸோ இந்த கண்டென்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஹைலைட் ஆகுது பாருங்கள். அந்த ஹலோ வேர்ல்டுன்றது வந்து நம்மளுக்கு ஹைலைட் ஆகுது. ஓகேயா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டு. ஸோ மேலே வந்து பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஸோ பேடிங் இது இப்போ வந்து பாருங்கள், இது நம்ம பேடிங் மேலே ஹோவர் பண்ணும்போது பேடிங் என்ன இருக்குது, இந்த கண்டென்ட்டுக்கான பேடிங் என்ன இருக்குன்றதை நம்ம இது மூலியமாக பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம பேடிங்க்கு வந்து என்ன பிக்சல் ஆட் பண்ணோம், 2 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு 10 பிக்சல் ஆட் பண்ணோமா. ஸோ அந்த 10 பிக்சல் தான் இந்த இடத்துல வந்து கேல்குலேட் ஆகி வந்திருக்கு. ஓகேயா, இங்கே பாருங்கள் 10 பிக்சல் 10ன்னு சொல்லிட்டு வேல்யூ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேடிங். நெக்ஸ்ட் வந்து ஃபர்தராக வந்து வர டாப்பிக்கில் வந்து நான் உங்களுக்கு என்னன்றது சொல்கிறேன். ஓகேவா, ஸோ பேடிங் வந்து எப்படி அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ பேடிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு வேல்யூ மட்டும் தான் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டால் நிறைய வேல்யூ ஆட் பண்ணலாம். ஸோ எப்படின்னா இப்போ வந்து நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். பேடிங் 10ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு வந்து இது வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா சைட்லையுமே அப்ளை ஆகுது. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு பாட்டம் சொல்லிட்டு இந்த எல்லா சைட்லையுமே எனக்கு ஸ்பேஸ் வந்து
க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த சிங்கிள் வேல்யூ போட்டோடனே இந்த எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு அந்த 10 10 10ன்றது இந்த 4 பக்கமும் 10 10 பேடிங் வந்து ஆட் ஆகுது. நம்மளுக்கு வந்து ஏன்னா எனக்கு வந்து இல்லை, எனக்கு வந்து எல்லா பக்கமெல்லாம் வேணாம், எனக்கு வந்து ஒரு சில பக்கம் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பேடிங் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் டாப்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேடிங் லெஃப்ட்டு அண்டு பேடிங் ரைட்டு. ஸோ இந்த மாதிரி 4 விதமான ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த 4 விதமான ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து பேடிங் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம எந்த இடத்துல வேணுன்றதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பேடிங் பாட்டம் வந்து 30 இருக்கட்டும், 30 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பேடிங் பாட்டமில் மட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இன்ஸ்பெக்ட் விண்டோவில் போயிட்டு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா பேடிங் வந்து இந்த 3 எல்லா இடத்துலையுமே 0 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம பாட்டமில் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு ஃபுல் வித்தாக ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இங்கே எல்லாமே காட்டும். ஓகேயா? ஸோ இங்கே வந்து பேடிங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஒரு நிமிஷம். சாரி நான் தப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் பேடிங்கா, சாரி இதுதான் கண்டென்ட். இங்கே நடுவில் இருக்கிறது தான் கண்டென்ட்டு. பேடிங் வந்து நம்ம பாட்டமில் மட்டும் தான் செட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இல்லை, டாப்பில் இல்லை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட்லேயும் இல்லை. ஸோ பாட்டமில் மட்டும் 30ன்ற வேல்யூ இருக்குது. ஏன்னா நம்ம 30ன்ற ஒரு பேடிங் வேல்யூவை செட் பண்ணியிருக்கோம் பாட்டமில். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து நம்மளோட பேடிங் லெஃப்ட்டு அது மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஸோ 20 பிக்சல் லெஃப்ட்டில் 20 பிக்சல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா பேடிங் ரைட். ஸோ ரைட்டில் வந்து ஒரு 20 பிக்சல் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ரைட்டில் வந்து எது போட்டாலும் நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியாது. ஓகே, நம்ம வந்து அது தெரியாது. தென் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் டாப். பேடிங் டாப்பில் வந்து நம்ம வந்து ஒரு 50 கொடுத்துக்கலாம், 50 பிக்சல். ஓகே, ஸோ டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா 50 ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம போட்ட டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல வந்து அப்பியர் ஆகுது. ஸோ 50 பிக்சல் டாப்பில் போட்டோம், 20 பிக்சல் ரைட்டில் போட்டோம், 20 பிக்சல் லெஃப்ட்டில் போட்டோம், அதே மாதிரி 30 பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் போட்டோம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து தெரியுது. ஸோ நீங்கள் வந்து என்ன ஒரு டீபக்கிங் பண்ணணும், என்ன ஆச்சு, இந்த சிஎஸ்எஸ் ஏன் வந்து நம்ம பண்ணதை வந்து அப்ளை ஆகலைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டீபக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களாலும் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து அதை கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு சிம்பிள் காட்டுதா. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா நம்ம வந்து எந்த ஒரு எலமெண்ட்டை சூஸ் பண்ணாலும் அந்த எலமெண்ட்டை இப்படி சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதோட இது வந்து இந்த இடத்துல வந்து அப்பியர் ஆகிடும். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த இடத்துல வந்து சூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங்கில் வந்து இதை பார்த்துருமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேடிங்கில் இன்னொரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா பேடிங்னு போட்டு நம்ம ஒரு வேல்யூ ஆட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தோம். நமக்கு வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ வரும்னு பார்த்தோமா. ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு 4 பக்கமும் வந்து பேடிங்கிறது வந்து க்ரியேட் ஆகும். நான் வந்து இந்த பக்கம் வந்து 20 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு 10க்கு அப்புறம் ஒரு 20 போடுறேன். ஸோ என்ன நடந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே டாப் பாட்டம் 10 10 அப்ளை ஆகி இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து 20 அப்ளை ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு 10, இது ஒரு 10. ஸோ டாப் பாட்டமுக்கு 10 10, லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 20 அப்படின்ற மாதிரி அப்ளை ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து இன்னொன்றும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் வேல்யூ எதனா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் வேல்யூ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 2 வேல்யூ மட்டும் ஆட் பண்ணியிருக்கோமா, இந்த 2 வேல்யூவில் வந்து இது டாப் பாட்டமுக்கு ஆக்ட் ஆகுது, இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு ஆக்ட் ஆகுது. இப்போ மூணாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணுவோம் 30 பிக்சல். ஓகேயா, ஸோ இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நமக்கு வந்து இந்த மூணாவதாக ஆட் பண்ணது வந்து நம்மளுக்கு பாட்டமாக வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த இடத்துல இது என்ன பண்ணியிருக்குன்னா இது டாப்,
ஓகேயா, இது டாப்பு, இது லெஃப்ட் ரைட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமு, இது லெஃப்ட் ரைட்டு, இது பாட்டம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ இது பாட்டமில் வந்து 30 பிக்சலு, ஸோ டாப்பில் வந்து அதே 10 பிக்சல் அப்படியே இருக்குது. ஸோ சைடில் வந்து 20 பிக்சல் ரெண்டு சைடுக்கும் இருக்குது. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம இது எப்படி வெரிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துல என்ன அப்ளை ஆகிருக்குன்றத இதிலே வந்து செக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே பாருங்களேன், நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த இடத்துல வந்து 10ன்னு இருக்குது. அதே மாதிரி கீழே 30 இருக்குது, ரெண்டு சைட்லேயும் 20 இருக்குது. 3 வேல்யூ தான் ஆட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு இல்லை, 4வது வேல்யூவும் நீங்கள் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி வரும்னா, டாப்பு பாட்டம் அப்படின்ற மாதிரி வந்து இதில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே அப்ளை பண்ணி டாப்பு, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி இது லெஃப்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம், இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு. இப்போது இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னும் போது பார்த்தீங்கன்னா, ஸோ 10 மேலே, இந்த இடத்துல 20, இங்கே 30, இங்கே 40. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாக்ஸ் மாடலில் பேடிங் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல 10, 20, 30, 40. இப்போ இந்த பாக்ஸ் மாடலில் வந்து பேடிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேடிங் வந்து ஓவர் ஆகிடுச்சு. ஸோ இது இது இவ்வளோ தான் பேடிங்கில் வந்து. ஓகேயா? ஸோ பேடிங்கில் வந்து எல்லா கான்செப்ட்டும் இங்கே கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் வந்து நம்ம பார்டர் டிசைனாக பண்ணுறதுக்கு நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சிலதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது, ஸோ இங்கே பாருங்கள் சின்டாக்ஸ், அதுக்கு முன்னாடி பார்டரோட சின்டாக்ஸை பாருங்கள். பார்டர்னு போட்டு நமக்கு வந்து 2 பிக்சல் சாலிட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. 2 பிக்சல்ன்றது அந்த பார்டரோட வித்து, சாலிட்ன்றது இந்த பார்டரோட ஸ்டைலை சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ன்றது பார்டருக்கு என்ன கலர் கொடுக்குறீங்க அப்படின்றத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்டர் அப்படின்றது ஃபஸ்ட்டு என்ன ப்ரோ எங்கே இருக்கும் அது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பேடிங்னு போட்டிருக்குமா? ஸோ பேடிங்க்கு மேலே வந்து பார்டர், இந்த கண்டென்ட்டோட அவுட்லைன் அப்படின்ற மாதிரி. சாரி அவுட்லைன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவுட்லைன் சிஎஸ்ல தனி ப்ராப்பர்ட்டியே இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம ஃபர்தராக வந்து பார்ப்போம். ஓகேயா? ஸோ பார்டர்ன்றது இந்த கண்டென்ட்டோட எண்ட் ஆஃப் த இந்த அவுட்லைன் தான் வச்சு பார்த்தீங்கன்னா அவுட்லைன்னே சொல்லுங்கிறேன். ஸோ அவுட்லைன் கிடையாது, அந்த சரௌண்ட் ஆஃப் த ஏரியா. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்னா என்ன டெஃபரேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சரௌண்ட்ஸ் த பேடிங் அண்ட் கண்டென்ட். ஸோ பேடிங்கோட கண்டென்ட்டையும் சுற்றி இருக்கிற அந்த லைன் தான் நம்ம வந்து பார்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்டர் வித்து பார்டர் கலர்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக என்னன்றதை வந்து பார்ப்போம். ஸோ இந்த பார்டர் ஸ்டைல்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்டருக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஸ்டைல் வேணாம், எனக்கு வந்து இந்த லைன் மாதிரியெல்லாம் வேணாம், எனக்கு வந்து டாட்டடாக கொஞ்சம் டேஷ்டாக வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஷாக போட்ட மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ ஐஃபனாக போட்ட மாதிரி. ஸோ எனக்கு வந்து ஐஃபனாக வேணும்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம், டேஷ்டு அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாட்டட். ஸோ டாட்டடாக எனக்கு வேணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு டபுள் அப்படின்றது என்னென்னா, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் லைனாக க்ரியேட் ஆகும். ஸோ டபுள் லைன் பார்டராக க்ரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஒரு ரியல் எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம எப்படி அது ஒர்க் ஆகுதுன்றது நம்மளுக்கு புரியும். நம்ம வந்து இது வேணாம், இதில் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்குமா, இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம், டெக்ஸ்ட் வேணாம் நம்மளுக்கு. ஸோ ப்ளைன் சிஎஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், சாரி ப்ளைன் HTML டிவ்வாக இருக்கட்டும். ஸோ இதில் வந்து ஒரு வித் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இந்த வித்தில் வந்து 100 px. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹைட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹைட்டில் வந்து அதே மாதிரி ஒரு 100 பிக்சலே வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஸோ இப்போது இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தா தான் நம்ம வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணும்போது பார்டர் வித் ஆடெல்லாம் இதெல்லாம் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து எப்படி இருக்குன்னு தெரியும், எப்படி வந்து அது மாடிஃபை ஆகுது அப்படின்றது. ஓகே? ஸோ பிஜிசி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஆட்டோ சஜஷனில் இப்படி வந்து காட்டும். ஸோ நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை போட்டுக்கலாம். ஸோ நான் என் கலர் நல்லாயிருக்கும், இதை போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணி இதை பண்ணியிருக்கோம்னா, வித்து செட் பண்ணி அந்த வித்தில் அந்த கண்டென்ட்டுக்கு வந்து பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இதில் வந்து இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம்? பார்டர். ஸோ பார்டர் வந்து ஆட் பண்ணுவோம். BODER பார்டர், BORDER. ஓகேயா? ஸோ பார்டர்னு சொல்லிட்டு ஆட் பண்ண உடனே நம்ம இந்த இடத்துல என்னென்ன வேல்யூஸ்லாம் போடலான்னா, இந்த பார்டரோட சைஸ் என்னன்றதை போடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டைலு, STYLE ஸ்டைலை வந்து போடலாம். அடுத்து வந்து வேறு என்ன, கலர், பார்டருக்கு என்ன கலர் கொடுக்குறீங்க. ஸோ இந்த 3 வேல்யூ தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து போட முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்டெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சைஸு, ஸ்டைலு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கலரு. ஸோ இது 3த்தையும் வந்து ஒன்றாவும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா இதுக்கு தனித்தனி ப்ராப்பர்ட்டியாகவுமே இருக்குது. எனக்கு இது வந்து தனித்தனியாக தான் நான் யூஸ் பண்ணுவேன், இது வந்து எனக்கு பிடிக்கல எல்லாமே ஒன்றா போகிறதுக்கு அப்படின்னா அதுக்கும் தனியாக ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது மொத்தமாக எப்படி இருக்குன்றதை வந்து பார்த்துட்டு அதை வந்து தனித்தனியாக இருக்கிறதையும் பார்ப்போம். ஓகேயா? ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், சைஸு. ஸோ பார்டருக்கு எவ்வளோ பெரிய சைஸ் கொடுக்கலாம், பார்டர் சைஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1 பிக்சல் தான் மோஸ்ட்டாக எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது அவங்களோட வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ 1 பிக்சல் பார்டர் போட்டு சாலிடுன்னே போடலாம். சாலிடுன்றது வந்து என்னென்னா ஒரு சாலிடான லைன் மாதிரி போகும், அதுதான் சாலிட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கலர் வந்து என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கொடுத்துக்கலாமா, டார்க் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். பார்க்க நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து பார்டர் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இந்த பார்டர் உங்களுக்கு தெரியுது தானே, இல்லைனா பார்டரோட பிக்சலை வேணால் எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெளிவாக தெரியுது நம்மளுக்கு. ஓகேயா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு பார்டரை வந்து செட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான். நீங்கள் வேணுன்னா இந்த இடத்துல வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து என்னென்னலாம் பார்த்தோம், சாலிடு, அது மாதிரி டேஷ்டு, அந்த மாதிரி நிறைய பார்த்தோமோ அதை வந்து தனியாக பார்ப்போம். நம்ம வந்து இதை 3த்தையும் ஒன்றாவும் ஆட் பண்ணலாம், தனித்தனியாகவும் ஆட் பண்ணலாம் தானே சொன்னேன். BORDER. சாரி, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து தெரியுது. என்ன இருக்குது, பார்டர் ரேடியஸ்னு ஒன்று இருக்குது, பார்டர் கலர்னு ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்டர் பாட்டம்னு ஒன்று இருக்குது, பார்டர் டாப்னு ஒன்று இருக்குது, பார்டர் வித்துன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பார்டர் லெஃப்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு கைண்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் ஒன்று ஒன்றா என்ன இதுன்றதெல்லாம் வந்து பார்ப்போம். பார்டர் கொலாப்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்டரில் வந்து எக்கச்சக்கமாக நிறையவே இருக்குது. ஸோ ஒரு சைட் ஆஃப் த பார்டரை வந்து நம்ம வந்து வச்சு வந்து நம்ம வந்து ஸ்டைல் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து இந்த இடத்துல நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளால் கவர் பண்ண முடியாது. நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதெல்லாம் பண்ணணும். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு என்னென்றது எக்ஸ்பிளைன் பண்ணணும். பார்டர் கலர். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இந்த கலர் தான் அப்ளை பண்ணியிருந்தோம். ஓகேயா? ஸோ இப்போ அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்டருக்கு நம்ம வித் எதுவும் கொடுக்கல. ஸோ இது வந்து நம்ம இது வேணாம். கலர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்டர் கலருக்கு முன்னாடி பார்டரோட வித்து எப்படி பண்ணலான்றதை பண்ணிடலாம். பார்டரோட வித்தை வந்து செட் பண்ணிடலாம். பார்டர் வித்து. ஓகேயா? பார்டர் வித்து வந்து 3px கொடுத்துட்டா நமக்கு வந்து எதுவுமே தெரியல. ஏன்னா வந்து பார்டருக்கு வந்து நம்ம கலர் கொடுக்கணும். ஸோ பார்டர் வித்து மட்டும் கொடுத்தா பத்தாது. அது வந்து என்ன எடுத்துக்கணும்னா எதுவுமே எடுத்துக்கல. ஸோ பார்டர் கலர் வந்து போடுவோம். பார்டர் கலர் பிளாக்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. 1 செகண்ட். இதில் வந்து ஸ்டைல் வந்து அப்ளை ஆக மாட்டேங்குது. ஏன், எதனால் வந்து அப்ளை ஆகலை, என்ன பிரச்சனைங்க?
ஒன் செகண்ட் நம்ம பார்ப்போம் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்ஸ்பெக்ட் விண்டோவில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த டிவை கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்டரே அப்ளை ஆகலாம் அப்படின்ற மாதிரி வருது. ஏன் எதனால் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகலை? பார்டர் வித்து 3 பிக்சல்னு செட் பண்ணி தான் இருக்கும். பிளாக்கு ஓகே ஓகே, நம்மளோட பார்டர் ஸ்டைலை வந்து நம்ம இந்த இடத்துல செட் பண்ணணும். பார்டர் ஸ்டைல் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சாலிடு நம்ம அந்த பார்டர் எந்த மாதிரி இருக்கணும்னே சொல்லாமல் நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்டர் வந்து எப்படி இருக்கணுன்றதை வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஓகேயா, எந்த ஸ்டைலில் இருக்கணுன்றது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்டர் வந்து செட் பண்ணணும். இதுக்கான தனித்தனி ப்ராப்பர்ட்டி. ஸோ பார்டர் வித்து, பார்டர் கலரு, பார்டர் ஸ்டைலு, இது மூணுத்தை வச்சு நம்ம வந்து இருக்குது. ஓகேயா, ஸோ இந்த பார்டர் ஸ்டைலில் வந்து 4 இருக்குது. அது என்னென்னன்றதை இப்போ ஒன்றா பார்ப்போம். 1 டேஷ்டு. ஸோ டேஷ்டு வந்து வரும். ஓகே, ஸோ வருதா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாட்டட், டாட் 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 டாட்டாக வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்டு. டேஷ்டு ஆல்ரெடி பார்த்தாச்சு தானே. ஸோ டேஷ்டுக்கு அப்புறம் வந்து என்னது, டபுள். நம்மளுக்கு வந்து இங்கே டபுள் லைனாக அப்ளை ஆகி வருது. ஓகேயா, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி முடியும். ஸோ ஃபைனலாக வந்து சாலிட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் சாலிடு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர். ஸோ பார்டர் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சொல்கிறாங்க என்னென்னா 2.933 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து 3 வச்சுருக்கோம், அதில் வந்து அப்ராக்சிமேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. ஏன் எதனால் வந்து ஓகேயா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பார்டர். ஸோ பார்டரில் வந்து இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொன்னல, அது வந்து ஒன்று ஒன்றா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பார்டர் ரேடியஸ்னு ஒன்று இருக்குது. பார்டர் ரேடியஸ். ஸோ இந்த பார்டர் ரேடியஸ் வந்து என்னென்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு இது வந்து கர்வ் ஆகி இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 px அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கர்வ் ஷேப்பில் வந்து கிடச்சிருக்கா. ஸோ இதுக்காக வந்து இது அந்த பார்டர் ஷேப்ஸை வந்து நம்ம ஷேப்ஸை வந்து இது பண்ணுறதுக்காக இது வந்து இப்போது யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் வந்து இதுக்கு பதிலாக BUTTON. ஸோ ஒரு பட்டன் அப்படின்ற மாதிரி இதை நான் செட் பண்ணிக்கிறேன். பட்டனை செட் பண்ணிட்டு இதுக்கான வித்து வந்து இந்த பட்டனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். வித்தும் ஹைட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேடிங் செட் பண்ணிக்கலாம். ஓகேயா, PADD பேடிங் வந்து ஒரு 10 px போதுமா? ஓ மை காட், எவ்வளோ பெருசாக வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இங்கே வந்து நம்ம இது மாதிரி போகிறதுக்கு வந்து டிவ்வில் போகிறதுக்கு பதில் நம்ம பட்டன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த பட்டன்ன்ற எலமெண்ட்லேயே வந்து போட்டுக்கலாம். ஸோ நார்மலாக வந்து இந்த இடத்துல பட்டனுக்கு வந்து எதுவுமே நம்ம இப்போ அப்ளை பண்ணல அப்படின்னு தான் இப்போ அர்த்தம். ஸோ பட்டன்ற எலமெண்ட்டை சூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே வந்து இதில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பட்டன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது கிளிக்கபிளாக இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க இவங்களே. ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இதில் நம்மளால் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்னென்னா ஒரு நிமிஷம் இருங்க. சரி ஓகே, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் கடைசியாக அதை சொல்லிக்கலாம். இல்லை, இது நான் எப்போயே சொல்கிறது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஸ்பேஸுமே கொடுக்கல. ஆனால் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஒரு கேப்புக்கு அப்புறம் தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எப்படி வந்து நம்ம இந்த கேப்பை உங்களுக்கு தேவையில்லை எனக்கு ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்டார் யூனிவர்சல் செலக்டார்னு சொல்லிட்டு பார்த்தோமா நம்ம. ஸோ இந்த யூனிவர்சல் செலக்டாரை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா நம்மளால் வந்து இந்த பார்டர் வந்து அந்த ஸ்பேசஸ் வந்து ரிமூவ் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிங். ஸோ அது வந்து ஒரு பேடிங் தான். ஓகேயா,
இந்த பேடிங் வந்து 0ன்னு கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்ஜின். இனிஷியலாக வந்து ப்ரௌசரே இதுக்கு அப்ளை பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் பேடிங்கும் மார்ஜினும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே போய் ஒட்டிக்கிச்சு மேலே. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அது தேவையில்லைன்னும் போது இந்த மாதிரி போட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது இருக்கட்டும், நம்மளுக்கு அப்போ தான் கொஞ்சம் பார்க்க வந்து கிளியராக இருக்கும். ஸோ இப்போ இந்த பட்டனுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணணும். ஸோ இதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ பட்டனுக்கு வந்து என்னென்னா இப்போ ஒரு கலர் ஆட் பண்ணிப்போம். உங்கள் பட்டனுக்கு என்ன கலர்? பிஜிசின்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்துடும். ஸோ இதில் வந்து அக்வா மேரின்னு அப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு இதில். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டடாக கலரை ஆட் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பார்டர் வந்து வேறு மாதிரி வியர்டாக இருக்குது. பார்டர் பார்க்கவே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது இதோட பார்டர். ஸோ நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ணலாம்னா நம்மளால் வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் ஸ்டைலில் போயிட்டு பார்டர்னு சொல்லிட்டு போட்டு 1 பிக்சல் சாலிட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு. ஓகே, அந்த கிளிக்கபிளாக இருக்கிறதெல்லாம் இல்லை. நம்ம அந்த கிளிக்கபிளாக இருக்கிறதெல்லாம் வந்து மோர் அட்வான்ஸ்டான அது வந்து ஒரு சிஎஸ்எஸோட ஒரு கான்செப்டில் வரும். அதெல்லாம் எப்படி கிளிக்கபிளாக மாற்றலாம் அப்படின்றதெல்லாம். ஸோ நம்ம வந்து அதை பார்ப்போம். ஸோ பார்டர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ என்ன பண்ணலாம் நம்மனா ரேடியஸ் ஆட் பண்ணலாம் தானன்றதை தானே பார்த்துட்டு இருந்தோம். பார்டர் ரேடியஸ் ஒரு 10 பிக்சல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ ஆனால் ரொம்ப ரவுண்டடாக இருக்குது. நம்ம அதுக்காக என்ன பண்ணலாம்னா 5 பிக்சல் போட்டால் ஒரு பட்டன் வந்து ஸோ ஒரு ப்ராப்பர் பட்டன் வந்து இப்படி தானே இருக்கும் நம்ம வந்து வெப்சைட்லலாம் பார்க்கும்போது. ஸோ அதுதான். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ரேடியஸ்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது பட்டன்ஸ் இந்த மாதிரி ரேடியஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இதிலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பார்டர் ரேடியஸ்லேயே. ஸோ நம்ம வந்து ஒரு சைடுக்கும் வந்து நம்ம வந்து பார்டர்ஸ் இப்போ வந்து செட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து. ஓகேயா, ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதில் வந்து இந்த பார்டர்ஸ்லேயே. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 1 செகண்ட் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ்க்குன்னு வந்து இன்னும் நிறைய பார்டர்ஸ்லேயே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் வந்து ஒன்று தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லைன் ஆஃப் பார்டரையும் வந்து தனித்தனியாக உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டாப் பார்டர் இருக்கா, டாப் பார்டரை வந்து நீங்கள் வந்து ஒரு மாதிரி தனியாக வந்து இந்த 3த்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இதை ஒரு தனியான இது பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணுறதுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு கொடுத்துருக்க இதுதான் பார்த்தீங்கன்னா பார்டர். இந்த பார்டரில் வந்து டாப்பு லெஃப்ட்டு டிஓபி டாப்புன்னு போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸோ டாப்பில் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுமோ எனக்கு வந்து டாப்பில் மட்டும் எனக்கு 5 பிக்சல் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது டாட்டடாக இருக்கணும், இல்லை டேஷ்டாக இருக்கணும், இந்த மாதிரி வந்து டபுள் லைனாக இருக்கணும், இந்த மாதிரி எதனா போட்டுக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல டபுள்னு போட்டு இங்கே கலர் வந்து எனக்கு க்ரீனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணுறோன்னா நம்ம வந்து டாப்புக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணுற மாதிரி. இங்கே பார்த்தீங்களா, ஸோ டாப்புக்கு மட்டும் நம்ம இந்த ஸ்டைல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து கலர் வந்து வேணா வேறு கலர் மாற்றி பார்ப்போம். டார்க் ப்ளூ, அது பார்க்க அந்தளவு நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஒரு க்ரீன்லேருந்து நம்ம வந்து ப்ளூவாக மாற்றிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதே மாதிரி நீங்கள் டாப்புன்ற மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து நான் ஒரு ரெப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டாப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து பாட்டம் லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே டபுள்னு போட்டதுனால எங்கள் டபுள் வருது. ஸோ அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து ஒன்றுத்துக்கு வந்து சாலிட்னு கொடுக்குறேன். அடுத்து இன்னொன்றுக்கு வந்து என்ன கொடுக்கலாம், டேஷ்டு. இன்னொன்று வந்து என்ன கொடுக்கலாம்னா டாட்டடு. எல்லாமே 4 டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துடலாம். அந்த பிக்சல் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நம்ம வந்து அந்த பிக்சல் சைஸும் வேணால் ஒன்றுக்கு ஒரு மாதிரி கொடுப்போம். 1.5 நீங்கள் இந்த பாயிண்டில் கூட வச்சு கொடுத்துக்கலாம். ஸோ
நான் வந்து இந்த இடத்துல வந்து இதுக்கு வந்து என்ன கொடுக்குறேன்னா 1.7 கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஒரு இடத்துல ஒன்று வந்து அப்ளை ஆகிருக்கு. ஸோ டபுள்ன்ற இடத்துல மட்டும் 1 இருக்கிறதுனால ரொம்ப சின்னதாக இருக்குது. இதையும் 2 ஆக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியுதா 2 இங்கே டபுள் இருக்குது, இந்த இடத்துல வந்து டாட்டட் அப்ளை ஆகிருக்கு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாலிடு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்டு. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான பார்டர் சைடஸ்க்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து எதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து இது கடைசியாக 1 செகண்ட். ஸோ பார்டர் டாப்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தோமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்டர் ரேடியஸில் தானே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த பார்டர் ரேடியஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம பார்டரை வந்து நம்ம ஒரு இந்த டாப்பு பாட்டம் சொல்லிட்டு ஃபுல் கஸ்டமைசேஷனோட பண்ணிக்க முடியும்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி தான் பார்டர்ஸோட கார்னர்ஸ். ஸோ அந்த ரேடியஸ், இதுக்கு ஒரு ரேடியஸ் கொடுக்கலாம், இதுக்கு ஒரு ரேடியஸ் கொடுக்கலாம், இதுக்கு ஒரு ரேடியஸ் கொடுக்கலாம், இதுக்கு ஒரு ரேடியஸ் கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். பார்டர் டாப் லெஃப்ட் ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேயே வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கர்வ் ஆகிடுச்சு இந்த ஏரியாவில் மட்டும். அடுத்து இந்த டாப் லெஃப்ட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்டர் பாட்டம் ரைட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க. ரைட்டில் வந்து ஒரு 5 பிக்சல் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு 5 பிக்சலுக்கு வந்து நம்மளுக்கு இது வந்து கர்வ் வந்து ஆயிருக்கு. அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சைடு ஆஃப் கார்னர்ஸ்க்கும் நம்மளால் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் அதே மாதிரி டாப் ரைட்டுன்னு இருக்குமா. ஸோ பார்டர் டாப்பு ரைட்டு. ஸோ பார்டர் டாப் ரைட்டில் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 10 பிக்சல் வந்து கர்வ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து VORDER பார்டரில் வந்து பாட்டம் லெஃப்ட்டுன்னு இருக்குமா. ஸோ பாட்டம் லெஃப்ட்டும் அதே மாதிரி ஒரு 5 பிக்சல் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு 5 பிக்சல் வந்து ஆகிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் மாதிரியே இல்லை, ஒரு மெட்ரோ ட்ரெயின் எப்படி போவோம் அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கார்னருக்கும் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லலான்னு வந்தோம் உங்களுக்கு. ஓகேயா. ஸோ ஓவராலாக வந்து பார்டர் ரேடியஸை பற்றி உங்களுக்கு என்னன்றது இருந்துச்சு. பார்டர்ஸ் அண்ட் பார்டர் ரேடியஸ் வந்து எப்படி பண்ணலான்றது. ஓகேயா. ஸோ ஒரு ப்ராப்பர் பட்டனுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு ஜஸ்ட் வந்து பார்டர் ரேடியஸ்ன்னு போட்டு 5 பிக்சல் ஆர் வந்து அதுக்கும் கீழே கூட போட்டிங்கன்னா ஒன்று நல்லாயிருக்கும். 4 பிக்சல் போகிறோம்னா ஸோ பட்டன் வந்து ஒரு பார்க்குற மாதிரி இருக்கா இப்போ பட்டனை வந்து. ஸோ இதுதான், இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்டர் ரேடியஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்டர்ஸ் வந்து என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்டர்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டாக வந்து என்னென்னா மார்ஜின். ஸோ மார்ஜின்ன்றது என்னென்னா 2 எலமெண்ட்டுக்கு நடுவில் வந்து நம்ம ஸ்பேஸ் இப்போ வந்து ஒரே எலமெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அந்த பேடிங் வந்து இந்த எலமெண்ட்டுக்குள்ளே ஸ்பேஸ் கொடுக்குறது. அதே மாதிரி இந்த மார்ஜின்ன்றது 2 எலமெண்ட்டுக்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் கொடுக்குறது. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு எலமெண்ட்டே, இங்கே ஒரு எலமெண்ட் பி இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது 2 எலமெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற மார்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ மார்ஜின் அப்படின்றது பார்த்திங்கன்னா இங்கே மார்ஜின் போட்டு 20 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி பேடிங்க்கு இருந்த மாதிரி தான் இந்த மார்ஜினும். ஸோ இந்த மார்ஜினில் வந்து மார்ஜின் டாப், மார்ஜின் ரைட்டு, மார்ஜின் பாட்டம், மார்ஜின் லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா கஸ்டமைசேஷனும் இந்த இடத்துலையுமே பண்ணிக்கலாம். ஓகேயா. ஸோ நம்ம வந்து கோடில் வந்து எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். மார்ஜின்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல பட்டன் வேணாம். ஸோ இந்த இடத்துல வந்து பட்டனுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா டிவ்வே போட்டுக்கிறேன். ஓகேயா. ஸோ டிவ்வு element 1 கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். கிளாஸ் நேம் வந்து div 1ன்னு கொடுத்துக்கலாமா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து element 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி கிளாஸ் நேம் வந்து div 2ன்னு போட்டுக்கலாம்.
நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது தெரியுமா? ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாட்ன்னு போட்டு நம்ம டைப் பண்ண வேண்டிய கிளாஸ் நேம் ஏதோ ஒன்று இருக்குன்னா, நம்ம வந்து அதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நேம்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம் டைப் பண்ணி வச்சுட்டேன்னா என்டர். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு எலமெண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அது கிளாஸும் சேர்ந்து அசைன் ஆகி நம்மளுக்கு வந்து இப்படி வந்து ஒரு டிவ் எலமெண்ட்டாக வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து எப்படி எதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம்னா, நம்மளோட டெவலப்மெண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி இப்போ வந்து ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஐடிக்காக இந்த மாதிரி வந்து போட்டு அப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து இது கிரியேட் ஆகும். அதே சமயம் நம்ம பார்த்தீங்கன்னா வேறு என்னென்னா, ஸோ இது 2 ஷார்ட்கட் இருக்குது, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த 2 டிவ்வுக்கும் வந்து நம்ம ஸ்டைலிங் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து div 1க்கு கொடுத்துக்கலாம். ஸோ div 1ன்றது ஒரு கிளாஸ் தானே. ஸோ டாட் யூஸ் பண்ணி div 1க்கு வந்து நம்ம ஒரு ஸ்டைலிங் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு வித் அசைன் பண்ணிவிட்டு வித் வந்து இது ஒரு 100 பிக்சல், ஹைட்டும் வந்து அதே மாதிரி ஒரு 100 பிக்சல் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுக்கலாம்னா, ஓகே பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆனால் நம்மளுக்கு லைட்டாக கொடுத்துக்கலாம், லைட் ப்ளூ. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கொடுக்கலாம், ஸோ ஓகே இது வந்து ஸ்டைல் வந்து இது போதும். ஸோ இதே ஸ்டைலை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். மார்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை சொல்கிறதுக்காக தான் இந்த நான் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ இது கொடுத்துட்டு இதுக்கான கலர் வந்து மட்டும் பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ போட்டுக்கலாம், லைட் ப்ளூ டார்க் ப்ளூ. இங்கே பாருங்கள் ஒரு 2 எலமெண்ட் வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 எலமெண்ட்டுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸே இல்லை. இங்கே இது டார்க் ப்ளூ வேணாம் மாதிரி வந்து ரொம்ப இதுவாக தெரியுது. ஸோ லைட்டாக மாற்றுறேன். ஓகே இப்போ வந்து கொஞ்சம் நல்லா தெரியுது. ஸோ இந்த 2த்துக்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸே தெரியல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அதான் மார்ஜின் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் தெரியும்ல. ஸோ அதில் போய்ட்டு என்ன பண்ணலான்னா, மார்ஜின் வந்து 20 பிக்சல் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு 4 பக்கமும் 20 பிக்சல் மார்ஜின் சொல்லிட்டு இது ஆட் ஆகிடும். ஸோ கீழே வந்து இதுக்கு 4 பக்கமும் 20 பிக்சல் மார்ஜின் சொல்லிட்டு இதுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஸோ அது எப்படி ஆட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் இது வந்து நவுந்துருக்குறது. ஸோ இல்லை எனக்கு எக்ஸாக்டாக வேல்யூ என்னென்னு தெரியணும், எனக்கு வந்து எங்கே போட்டிருக்கேனே தெரியல அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பாடியில் போயிட்டு எந்த டிவ்வுக்கான உங்களுக்கு சூஸ் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் எங்கே எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கீங்கன்றது தெரியும். மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 20 வேல்யூஸ் எல்லா பக்கமும் 20 20 20ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேயா. ஸோ இப்படி வந்து இதை பார்த்துக்கலாம். ஓகே இதுக்கு 20 ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து இதுக்கு ஒரு 20 ஆட் பண்ணுறோம், ரெண்டுமே ஈவனாக இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது இதுக்கும் 20 ஆட் பண்ணிட்டோம். ஓகேயா. ஸோ இது வந்து ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நடுவில் வந்து மார்ஜின்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த மார்ஜின்ஸில் வந்து இப்போ எப்படி பேடிங்கில் வந்து நம்ம தனித்தனியாக ஒன்று ஒரு சைடுக்கான ஒரு கஸ்டமைசேஷனாக பண்ணோம். மார்ஜின் அதே மாதிரி வந்து இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மார்ஜின் டாப், மார்ஜின் ரைட்டு, மார்ஜின் லெஃப்ட்டு, மார்ஜின் பாட்டம் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதை வச்சு வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து இந்த மார்ஜினுக்கு வந்து நம்ம வேல்யூஸை கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம பேடிங்கில் பண்ண மாதிரி எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணுவோம். நான் இந்த இடத்துல டாப்புக்கு மட்டும் 0ன்னு கொடுக்குறேன். டாப்பில் வந்து நம்மளுக்கு 0ன்னு இருக்கும், 0 பிக்சல் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரைட்டு, இந்த வேல்யூ வந்து ரைட்டுக்கு அசைன் ஆகுமா. ஸோ ரைட்டுக்கு வந்து என்ன கொடுக்கலாம், அதே 20 கொடுத்துக்கலாம், 20 பிக்சல். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, இது வந்து மேலே போயிட்டு இதுவாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஒழுங்காக தெரியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து இதுக்கு 20 பிக்சல் போட்டிருக்கோம். இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேயா. ஸோ இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து இது ரெண்டுமே ஒட்டின்னு இருக்குது இப்போ. ஸோ ஏன்னா மேலே மட்டும் நம்ம வந்து மார்ஜின் செட் பண்ணல, அதனால் ரெண்டும் வந்து போயிட்டு இப்படி அட்டாச் ஆகிடுச்சு. மார்ஜின் செட் பண்ணல மீன்ஸ் இந்த சென்ஸ் வந்து இதுக்கு வந்து
நம்ம 20 தான் 0 தான் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து இப்படி கொடுத்துடலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக செட் ஆயிடுச்சு. ஸோ அதே தான் கைஸ். இப்போ வந்து இந்த அதே மாதிரி மார்ஜின் வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொன்னோம். மார்ஜின் டாப்பு, பாட்டம், லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது பண்ணிக்கலாம் இதில் சேஞ்சு. ஸோ மார்ஜின்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன நடக்குதுன்றது வந்து ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் பாருங்கள். ஓகேயா? ஸோ மார்ஜின் வந்து இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து என்ன? ஸோ ஓகே, மார்ஜின் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து அவுட்லைன். இந்த அவுட்லைன்ன்றது என்னென்னா, a line drawn outside the border. ஸோ பார்டருக்கு வெளியே வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கும். அந்த லைனை வரைகிறதுக்காக தான் வந்து இது யூஸ் பண்ணுறோம். அந்த லைன் தான் வந்து இந்த இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த அவுட்லைன்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இன்புட் பாக்ஸ் நம்ம வந்து HTML பார்த்துருப்போம்ல. இன்புட் ஃபார்மில் வந்து இன்புட் டேக் வந்து ஒன்று இருக்கும், இன்புட் ஃபீல்டை வந்து போடுறதுக்காக. ஸோ அந்த இன்புட் ஃபீல்டை வந்து இப்போ வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி டைப் பண்ணும்போது கிளிக் பண்ணுவோம்ல அந்த உள்ளே வந்து பாக்ஸ்க்குள்ளே. ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைடில் வந்து பார்டர் வந்து எனேபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு அது அப்போ தான் வந்து எனேபிள் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து அந்த பார்டரை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பட்டன் அப்படின்ற மாதிரி இருக்கா. பட்டன் வந்து ஃபோக்கஸ் ஆகும்போது எனக்கு வந்து அந்த பார்டர் வந்து தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபோக்கஸ்னால் அதை கிளிக் பண்ணும்போது. ஓகேயா? ஸோ வந்து நான் என்னன்றதை வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு HTML இன்புட்டை வச்சு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்ஜின் ரிமூவ் பண்ணிடலாம். சரி இது இன்புட் தானே. ஸோ இந்த இன்புட்டில் வந்து என்ன பண்ணலான்னா, அவுட்லைன் தானே, அவுட்லைன். ஸோ பிஃபோர் அதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இடத்துல அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இப்படி கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து சைடில் வந்து பிளாக் கலரில் ஒரு அப்பியர் ஆச்சா. இப்போ பாருங்கள், நார்மலாக இருக்குது. இப்போ நான் இப்படி கிளிக் பண்ணுறேன், பிளாக் கலரில் வருது. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது பார்டர். ஓகே, இது பார்டர் இங்கே இருக்கிறது. ஸோ இப்படி கிளிக் பண்ணும்போது இங்கே வர்றது வந்து அவுட்லைன். இந்த அவுட்லைனை வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணலான்றதை பார்ப்போம். இதில் வந்து என்னென்னா எப்படி போகலான்னா அவுட்லைன். ஸோ அவுட்லைன்னு போட்டு அது வந்து ஒரு 1pxன்னு கொடுத்துட்டு சாலிடு. சேம் நீங்கள் பார்டருக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கலர் வந்து நான் வந்து ப்ளூன்னு கொடுக்குறேன். ஓகேயா? ஸோ கலர் வந்து ப்ளூ கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே வந்து பாருங்கள், இதை நம்ம எப்படி கொடுக்கணுன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருக்குன்னா ஸோ ஃபோக்கஸ் பட்டன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸோ இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நம்மளால் வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். வென் இது வந்து ஃபோக்கஸ் ஆகும்போது நமக்கு இது வந்து அப்பியர் ஆகணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணுற மாதிரி. ஓகேயா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ கிளிக் பண்ணும்போது ஸோ இது வந்து இப்போ அப்ளை ஆகலை. ஸோ இதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம வந்து இதை தப்பாக கொடுத்துருக்கோம். ஓகேயா? இதை வந்து நம்ம இப்படி கொடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஏன் அப்ளை ஆகலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1 மினிட் நான் வந்து உங்களுக்கு என்னன்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது நம்ம தப்பாக வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணுறது வந்து தப்பாக செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ரீசன். ஸோ இந்த இடத்துல வந்து இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த இன்புட்லன்னு பார்க்கும்போது, இங்கே வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி டபுள் கோலன் ஒன்று சிங்கிள் கோலன் போட்டு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணோன்னா, ஸோ இந்த இன்புட் பாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் ஆகும்போது மட்டும் இது வந்து நமக்கு ஷோ ஆகும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இது இன்புட் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது மட்டும் இது வருது. ஸோ அதை வந்து மோர் கஸ்டமைஸ் நம்ம இந்த பார்டர் ரேடியஸ் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து அதை மாற்ற முடியும்.
ஓகேயா. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லைன்ன்ற ஒரு விஷயமும் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்டருக்கு அவுட்லைனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கும்போது பார்டர் வந்து ஸ்பேஸை வந்து எடுத்துக்கும். இப்போ வித்தை கால்குலேட் பண்ணும்போது பார்டரையும் சேர்த்து தான் வித்து இதுதான் அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்லைனில் வந்து வித்தை வந்து கால்குலேட் பண்ணாது. ஓகே. ஸோ அதுதான் வந்து இங்கே பார்டரில் வந்து டேக்ஸ் அப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுது. இதில் டஸ் நாட் டேக் அப் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் பாக்ஸ் மாடல். இது வந்து பாக்ஸ் மாடல் வந்து நம்ம பார்த்தோம்ல. ஸோ இதில் வந்து பார்டர்ன்றது பாக்ஸ் மாடலோட ஒரு பார்ட். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன்ன்றது வந்து பாக்ஸ் மாடலோட பார்ட் கிடையாது. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து இந்த பார்டரை வந்து நீங்கள் செட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லே அவுட்டில் வந்து அது அஃபெக்ட் ஆகிறது தெளிவாக தெரியும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அவுட்லைன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லே அவுட்டெல்லாம் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் இருக்காது அதில். ஸோ இதில் வந்து ரேடியஸ் வந்து செட் பண்ணிக்க முடியும். நோ பார்டர் ரேடியஸ் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி இதில் கொடுக்குறாங்க. ஓகேயா. ஸோ இதுதான் அவுட்லைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சைஸிங். ஸோ பாக்ஸ் சைஸிங்ன்றது என்னென்னா கண்ட்ரோல்ஸ் ஹவு வித் அண்ட் ஹைட் ஆர் கால்குலேட்டட். ஸோ வித் அண்ட் ஹைட் வந்து எப்படி கால்குலேட் ஆகணுன்றது வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டென்ட் பாக்ஸ் அப்படின்றது தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ பாக்ஸ் மாடலில் வித்து வந்து எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு பார்த்தோம். வித்து எடுத்துக்கும், ஹைட்டும், பேடிங்கு, பார்டர் இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நம்மளோட நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அதோட வித்துன்றதை வந்து சொல்லும். பட் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் பாக்ஸ் அப்படின்றத பாருங்களேன். இங்கே வந்து இதுதான் ரெக்கமெண்டட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாக்ஸ் சைஸிங் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் பார்டர் பாக்ஸ் அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு வந்து வித்து வந்து எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கும். பேடிங், பார்டர் இந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் பண்ண முடியும். ஓகேயா. இந்த இடத்துல வந்து கண்டென்ட் பாக்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து என்னென்னா அதோட வித்து வந்து பேடிங் அண்ட் பார்டரை வந்து கன்சிடர் பண்ணிக்காது, ஆட் பண்ணாது. ஸோ வித்துக்கு மேலே இது தனி அப்படின்ற மாதிரி வந்து இது கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேயா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற வித்து வந்து பார்த்தீங்கன்னா 300 பிக்சலு, பேடிங் 20 பிக்சல், பார்டர் 20 பிக்சல் அப்படின்னா 2 பிக்சல்னா இங்கே வந்து கண்டென்ட் பாக்ஸுன்னும் போது டோட்டல் பிக்சல் வந்து 144 வைடு. பட் இங்கே வந்து டோட்டல் பார்க்கும்போது இது வந்து 300 பிக்சல் தான் வருது. ஸோ இதை தான் வந்து இந்த இடத்துல வந்து பாக்ஸ் சைஸிங்கில் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பெருசாக இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பட் வந்து இந்த பார்டர் பாக்ஸ் அப்படின்றத மட்டும் நீங்கள் இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேயா. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாக்ஸ் மாடலில் வந்து எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ என்னென்னலாம் இதில் பார்த்தோம், சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல்லாம் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து வித் அண்ட் ஹைட் எப்படி செட் பண்ணலான்னு பார்த்தோம். தென் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் பேடிங், அதில் எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்டரு. ஓகேயா. தென் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன பார்த்தோம், மார்ஜின்ன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அவுட்லைன் வந்து எப்படி பண்ணலாம், செட் பண்ணலாம், அது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஃபைனலாக வந்து பாக்ஸ் சைஸிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றதை பார்த்தோம். ஸோ இல்லைனாக்கா வந்து ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்த ஃபுல் கண்டென்ட். ஓகேயா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட வந்து நம்ம இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.